சின்ன வயசுல இருந்தே ஆனா உங்களுக்கு அந்த அரசியல் ஆர்வமும் இருந்திருக்குங்களா? அரசியல் ஆர்வம்னா இந்த மாதிரி இப்போ கலைஞர் தாத்தாவோட ஸ்பீச்சை போய் பார்க்கறது, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரோட ஸ்பீச்சை போய் பார்க்கறது, இப்படிதான் இந்த மாதிரியான அந்த அது சார்ந்த புத்தகங்கள், பேராசிரியர் ஐயா அவருடைய புத்தகங்கள். ஸோ இந்த மாதிரி இதானே தவிர நம்ம வீட்டில் தாத்தா இருந்தாங்கன்னா அன்பில் தாத்தா அவர் வீட்டில் ஒருத்தர் பெரிய ஒரு தாத்தா அவ்வளோதான். அவங்கள பற்றிலாம் என்னன்னு பெருசாக எங்களுக்கு தெரியாது. நாங்கள் படம் நாங்கள் உண்டு ஸ்கூல் உண்டு இப்படி தான் இருந்தோம். நாங்கள் அவங்க மறைவுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க இல்லையா, தாத்தா இப்படிலாம் பண்ணாங்க இந்த இதெல்லாம் அதெல்லாம் தான் எங்களுக்கான ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்க பின்னாடி தாத்தாவை தேடியும் பயணிச்சிங்களா அவருடைய மறைவுக்கு பிறகு? அவர் சார்ந்த அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறைய. நான் வந்து அரசியல் வந்து ஃபுல் ஆக்டிவா ஆகிறதுக்கு முன்னாடி கலைஞர் அன்பில் வந்து அன்பில் தாத்தாக்கான ஒரு சிலை, ஏன்னா கலைஞர் தாத்தா வந்து அன்பில் தாத்தா இறந்தோன்னு பெரிய ஒரு சிலை வச்சாங்க. அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும்போது அதை திருப்பி சரி செஞ்சு நாங்கள் வந்து ஒரு சிலையை நாங்கள் திறந்தோம். அது வந்து அப்படியே அரசியல் கூட பிளான்லாம் பண்ணிட்டு இந்த சிலையை திறந்ததுனால அடுத்தது நம்ம அப்படியே அரசியல் அப்படி வந்துடலாம் பிளான்லாம் பண்ணல. என்னுடைய தாத்தாவாக அவருக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அது வந்து நமக்கு சொல்லணும், நம்ம மக்களுக்கு சொல்லணும் ஒரு ஆசை, அவ்வளவுதான். அதை நான் திறந்து வைக்கும்போது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கே நேரடியாக அன்பில் கிராமத்துக்கே வந்து அதை வந்து திறந்து வச்சாங்க. நிறைய அந்த நிகழ்ச்சி அப்பதான் நிறைய தாத்தா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். தாத்தா யார் யார் கூடலாம் இருந்த புகைப்படங்கள், அவருடைய வரலாறுகள் சார்ந்து ஸோ இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு பாதையை அமைச்சிட்டாங்க. அந்த பாதையில வந்து நாம இன்னைக்கு பயணிக்க வேண்டும்ங்கிற பொழுது அவர் பாதையில் நான் தான் பயணிக்கணும் இல்லை, என்ன நிறைய பேர் கனவுகளோட இருக்காங்க. எல்லாம் வாங்கப்பா இப்படிதான்ப்பா நமக்கு போட்ட பாதைன்னு கூட்டிட்டு போகணும் ஒரு ஆசை. அதை தான் நாங்கள் வந்து